ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக்கு குற்றாலம் வந்த வீடியோ ஷார்ட்ஸாக போட்டிருந்தோம். அதே மாதிரி அங்கே குளிக்க தடை விதிச்சிருந்தனால அங்கேருந்து குண்டாறு டேம் பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் வர வீடியோ ஒன்று ஷார்ட்ஸாக போட்டிருந்தோம். ஸோ அதோட ஃபுல் வீடியோ தான் இது. அந்த வர வழியில் அந்த தண்ணி போகிற வழி ப்ளஸ் அந்த இயற்கையோட காட்சிகள். ஸோ அங்கே வரும்போது ஜென்ரலாக குளிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து யார் வேணாலும் குளிக்கலாம். ஸோ அந்த இடத்துல அந்த க்ரௌடாக இருந்ததுனால அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஒரு தூரம் போகும்போது அங்கே என்எஸ்பின்னு ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ் இருந்துச்சு. அங்கே ஒரு பர் ஹெட்டுக்கு வந்து 100 rupees சார்ஜ் சொன்னாங்க. சரி பரவாயில்ல, 100 rupees சார்ஜ்னாலும் அங்கே வந்து லெவலாக கொஞ்சம் கான்க்ரீட்லாம் போட்டு லெவலாக இருந்துச்சு. ப்ளஸ் அதே சமயம் தண்ணியும் நல்ல ஃபோர்ஸ் இருந்துச்சு. ஒரு ½ an hourலேருந்து 1 hour வரைக்கும் குளிக்க விட்றாங்க. ஸோ எந்த டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அடுத்தடுத்த பேட்ச் வரும்போது கொஞ்சம் நம்மளே கிளம்பிடலாம். பட் ஆனால் மேக்ஸிமம் 1 hourக்கு மேலே இருக்க முடியாது யாராலையுமே சொல்லலாம். பட் தண்ணி ஐஸ் வாட்டர் மாதிரி சில்லுன்னு இருக்குது. இந்த கிளைமேட்டு, மழை சாரல், சுற்றி இல்லை அந்த இடம் இயற்கையாக பச்சை பசேல்னு. ஸோ ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சிட்ருக்காங்க. ஸோ நல்ல வாட்டர் ஃபோர்ஸ் வந்து மசாஜ் மாதிரி செம்ம என்ஜாய்மெண்ட்டு. ஜென்ரலாக குற்றாலம் ஃபால்ஸில் குளிக்கும்போது இந்த என்ஜாய்மெண்ட் இருக்கும். பட் க்ரௌடு அங்கே அதிகமாக இருக்கும். அந்த க்ரௌடு இல்லாமல் நம்ம தனிமையாக குளிக்கிறதுக்கு நல்லா இருந்தது. இயர்லி ஒன்ஸ் ஆர் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி அங்கெல்லாம் போனோம்னா ரொம்ப மைண்டு ப்ளோவாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எங்கள் பாப்பா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி குளிச்சிட்ருக்கா. செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணுறா. எல்லாருமே என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு உள்ள காலேஜ் மாதிரி சில்லுன்னு ஐஸ் வாட்டர் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நம்ம மேலே வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டில் இருந்துச்சு. எந்திரிச்சு வரவே மனசு இல்லை. எங்கள் பையன் குளிச்சுட்டு போய் உட்காந்துட்ருக்காரு. ட்ரெஸ் எல்லாம் காவல் காத்துட்டு நாங்களும் குளித்து எல்லோரும் முடிச்சு ட்ரெஸ் மாற்றிட்டு நாங்கள் கிளம்புறோம். பாய் சொல்கிறோம் ஃபால்ஸ்லேருந்து. ஸோ அதை முடிச்சுட்டு அங்கேருந்து நடந்து ஒரு 1 kilometer நடந்து வந்து வண்டியை எடுத்துகிட்டு தென்காசி பக்கத்தில் மருதம்ன்ற ஹோட்டலில் சாப்பிட்றோம். மீல்ஸ் நல்ல ஃபுல் மீல்ஸு. 4 மணி ஆனால் கூட 3 மணி ஆனால் கூட மீல்ஸ் கிடைக்கிது. ஸோ நீங்களும் வந்தால் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹோட்டலில் சாப்பாடு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஊர் ஸ்பெஷலான பச்சடி இதெல்லாம் போடுவாங்க. நல்லா இருந்தது.